வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க தி ப்ரொடெக்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கிராமத்துல ஒரு அரண்மனை வீடு இருக்கு. அந்த அரண்மனை வீட்டை சுத்தி நிறைய மர்மம் இருக்கிறதா ஊர்க்காரங்களாம் பேசிக்கிறாங்க. அந்த வீட்டுல வந்து 2 கொலை நடக்குது. 15 வருஷம் கழிச்சு அதே மாதிரி 2 கொலை நடக்குது. இந்த கேஸ சிஐ சத்யான்னு ஒருத்தர் எடுத்து விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிற சத்யா இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களோட சின்ன பொண்ணு 3 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா எங்க போறதுன்னு தெரியாம கொஞ்சம் சுத்திட்டு இருக்காங்க போல. அப்படி இவங்க வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் கடையை அடைச்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த நபர் கிட்ட போபனோட வீடு எங்க இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. போபனோட வீடா, இந்த வழியா போனீங்கன்னா வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே கடைக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க. இந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு போறாங்களான்ற மாதிரி கடைக்காரரும் யோசிக்கிறாரு. அந்த நாள் நைட்டு இவங்க தங்கும் போது இவங்களோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, எதையோ பார்த்து பயப்படுறா போல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. 3 பசங்க கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு சின்ன பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்க 2 பசங்க சேர்ந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நேத்து நைட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட அம்மா இந்த வீட்டு ஓனர் லேடி கிட்ட பேசுறாங்க. ஓனர் பேரு போபனு, போபனோட ஒய்ஃப் பேரு மீனாட்சி அப்படின்றது. இப்ப இவங்க மீனாட்சி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. எங்க பொண்ணு நைட் எதையோ பார்த்து பயத்துல கத்திட்டா, இந்த வீட்டை பத்தி எல்லாருமே ஒவ்வொன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி இந்த மீனாட்சி சொல்றாங்க. இப்ப பசங்க இருக்காங்கல்ல, அவ என்ன இன்னும் கண்டுபிடிக்க வரலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா நேத்து நைட் வந்த பொண்ணு தான் கண்டுபிடிக்கணும் போல. அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்காக வரா, ஆனா வேற ஒரு பக்கம் போய் தேட ஆரம்பிச்சிடுறா. அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்ற மாதிரி மீதி 2 பசங்க தேடுறாங்க. அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறா. இவங்க போக கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூமை வச்சிருப்பாங்க போல. அந்த ரூம் கிட்ட அந்த பொண்ணு போயிடுறா. அந்த பொண்ணு காணோன்ற மாதிரி இவங்களுமே மத்தவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணு எங்க போனான்ற மாதிரி வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ரூம்குள்ள காளியோட சிலை இருக்கும். அந்த பொண்ணுமே அந்த சிலையை பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறா. மயங்கியும் விழுந்துடுறா. இவங்களுமே கத்துன சவுண்ட் கேட்டு வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ரூம் கதவு சாத்தி இருக்க மாதிரி இருக்கு. இந்த ரூம்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேட்டது, இந்த ரூம்ல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கதவை திறந்து உள்ள வராங்க. அந்த பொண்ணு உள்ள மயங்கி இருக்கா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப டாக்டருமே செக் பண்ணி பாக்குறாரு. ஒன்னும் இல்ல, பயத்துல தான் இந்த பொண்ணு மயங்கி இருக்கா, ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு கூட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வந்த நபர் ரொம்ப பயந்துடுறாரு. ஏன்னா வரும்போதே ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கா போக போறீங்க, அந்த வீட்டுக்கா போக போறீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. வீட்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுல, அதனால நான் கிளம்ப போறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் போபனும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி அந்த காளி தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போபனோட ஒய்ஃபும் அமானுஷ்யமா சில விஷயங்களை நோட் பண்றாங்க போல. இந்த வீட்டுல நம்ம இருக்கணுமா, வேற எங்கேயாவது போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, பேய் பிசாஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஊர்க்காரங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம பயந்து இந்த இடத்தை விட்டு போகணுமா, இது நம்மளோட வீடு, இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்போ ஒரு பூஜையாவது பண்ணலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. வேற ஒரு நாள் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயில்ல ஏதோ விசேஷம் மாதிரி நடந்துட்டு இருக்கு போல. இந்த கோயில்ல வேலை பார்க்கிற ராஜேந்திரன் ஒரு நபர் இந்த இடத்துல பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு குருஜியை பார்த்து பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு அதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. இங்க இருக்க ஒரு சாமியாரை காட்டுறாங்க. இந்த சாமியார் மத்தவங்களோட கஷ்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. காசெல்லாம் வாங்கவே மாட்டாரு. இந்த வழியா வந்துட்டு இருக்கும் போது மீனாட்சி இருக்காங்கல்ல, எங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வீட்டுல இருக்காதீங்க, ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த சாமியார் சொல்றாரு. ஆனா ஹஸ்பண்டுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவர் சொல்றதெல்லாம் காதுல வாங்காதன்ற மாதிரி ஒய்ஃபை கூட்டு போறாரு. இப்ப இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு வைத்தியரை பாக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இந்த வைத்தியரோட வீடு இருக்கு போல. இவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்றது தெரிய வருது. சாமியார் வேற அந்த வீட்டுல ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஒய்ஃப் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாமியார்லாம் ஃப்ராடு சாமியாரு, அவர் சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு உருவத்தை ஒய்ஃப் பார்த்து பயப்படுறாங்க. இப்ப கரண்ட்டும் இந்த இடத்துல கட் ஆயிருது. ஹஸ்பண்ட் நான் பாக்குறேன்ற மாதிரி போறாரு. இப்போ ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிடுறாங்க. பசங்க 2 பேர் எங்கன்னு தெரியல, தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வந்து இந்த ஒய்ஃபையும் அட்டாக் பண்றாங்க, ஹஸ்பண்டையும் அட்டாக் பண்றாங்க. ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு கழுத்துல குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரையும் குத்திடுறாங்க. இப்ப சவுண்ட் கேட்டு பக்கத்துல இருக்க வைத்தியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் அம்மாக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த பையன் எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. பையனை இவரால கண்டுபிடிக்க முடியல. இப்ப போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வைத்தியரும் சில விஷயங்களை சொல்றாரு. நான் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கேன்,
இலையெல்லாம் பறிக்கிறதுக்காக வரும்போதுதான் இந்த பொண்ணு கத்துன மாதிரி சவுண்ட் கேட்டது. இந்த பொண்ணோட அண்ணன் வேற மிஸ் ஆகுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அண்ணன் எங்கன்றதை தேடுங்கன்ற மாதிரி ஒரு ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் கொலை பண்ணது யாருன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல, அதனால பூஜை மாதிரி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த வீட்டுல அமானுஷம் இருக்குன்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு கட்டுக்கதை இருக்கும். இப்ப அந்த சாமியாரே இந்த இடத்துல பூஜை பண்றதுக்காக வந்திருக்காரு. இப்ப நிறைய பூஜை எல்லாம் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டை யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. இந்த சாமியாரோட அசிஸ்டண்டா தான் அந்த ராஜேந்திரன் இருப்பாரு. ராஜேந்திரன் இருக்கார்ல, அந்த பையன் காணாம போயிருக்கான். போலீஸும் எல்லா இடத்துலயும் அந்த பையனை தேடி பார்த்துட்டாங்க. ஆனா இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உங்க ஞான திருஷ்டியை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த சாமியாரும் கண்ணை மூடி யோசிக்கிறாரு. இல்ல எனக்குமே அவன் தட்டுப்படல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பையன் எங்க போனா என்ன ஆனான்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சின்ன பொண்ணோட பேரு ஷில்பா அப்படின்றது. ஷில்பாவோட அப்பா அம்மா அதே மாதிரி அண்ணன் காணாம போயிட்டார்ல. இப்ப இந்த வைத்தியர் தான் எடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு அப்பா அம்மாவோட ஞாபகம் தான் வருது. அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணு டீனேஜ் வயசுக்கு வந்த மாதிரியும் காட்டுறாங்க. இவர் வைத்தியம் வேலை எல்லாம் பண்றாருல, அப்பாக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் இந்த பொண்ணு பண்ணுவாங்க போல. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்ப காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணை கூட்டு போறதுக்காக ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. இவங்களும் அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப இந்த ஷில்பா நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல இருந்தாங்கல்ல, அந்த வீட்டை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அங்கதானே பேரண்ட்ஸை இழந்தாங்க, அதனால சோகமா பாக்குறாங்க. அந்த வீடை 15 வருஷமா யாருமே யூஸ் பண்றது இல்ல போல. இப்ப இந்த ஊர்ல இருக்க ஒரு குரூப் நமக்கு காட்டுறாங்க. இந்த குரூப் வேற ஊர்ல கபடி மேட்ச் விளையாடுறதுக்காக போயிருப்பாங்க. ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு கிளப் இருக்கும். அந்த கிளப்ல உட்காந்து ஜாலியா இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க பகுதியில சரக்கடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க ஒரு பாம்பு பொத்து இருக்கு. முடிஞ்சா பொத்துக்குள்ள கையை விடுன்ற மாதிரி ஒரு பையன் சொல்றான். இன்னொருத்தருமே கையை விடுறாரு. ஆனா சட்டுன்னு கையை எடுத்துறாரு. 100 என்ற வரைக்கும் கையை விடணும்ன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். எங்க நீ விடுன்ற மாதிரி மத்தவங்க சேலஞ்ச் பண்றாங்க. நான் விடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே 100 என்ற வரைக்கும் கையை விட்டுருக்கான். இப்ப கையை எடுத்து பார்க்கும்போது பாம்பு கடிச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த வலியே தெரியாம இவனுக்கு இருந்திருக்கு போல. இப்ப இவன் லைட்டா மயங்க ஆரம்பிக்கிறான். இவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வைத்தியர் மாதிரி அந்த பொண்ணோட அப்பா தானே இருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவருமே செக் பண்ணி பாக்குறாரு. போட வேண்டிய மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு இவன் தூங்காம பாத்துக்கோங்க, தூங்கிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப அஜய்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கு சொந்தக்காரரா இருப்பாரு. இவருக்கு இந்த ஷில்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இப்ப இந்த ஷில்பாவை மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்காக இப்படி தொல்லை பண்ற, விலகி போ அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு கேங்கு காமிச்சாங்கல்ல, அந்த கேங்ல ஒருத்தர் ஷில்பாவை லவ் பண்ணுவாரு. ஷில்பா கிட்ட இந்த மாதிரி அஜய் பிரச்சனை பண்றதுனால டென்ஷன் ஆயிடுறாரு. கேங்க கூட்டிட்டு வந்துடுறாரு. கேங்க சேர்ந்தவங்களும் கிளம்புன்ற மாதிரிலாம் அஜய் கிட்ட சொல்றாங்க. போலனா என்னடா செய்வீங்க அப்படின்ற மாதிரி அவர் சண்டை வலிக்கிறாரு. இப்ப மாத்தி மாத்தி சண்டை ஏற்படுது. நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த அஜய் தான் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பாரு. அதனால பயந்து இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஒரு பஸ் நமக்கு காட்டுறாங்க. இந்த பஸ்ல இருக்க பெரியவர் திடீர்னு வண்டியை நிறுத்த சொல்றாரு. என் பர்ஸ் காணாம போயிருச்சு, யாரோ தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி டிரைவரும் கண்டக்டரும் பேசி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு போலீஸ் கேட்கிறாரு. இந்த மாதிரி யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிருக்காங்க சார், யாரு என்னன்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் கண்டக்டர் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரையும் வண்டியை விட்டு இறங்க வச்சிடுறாங்க. செக்லாம் பண்றாங்க. வண்டியும் செக் பண்றாங்க. ஆனா எங்கேயுமே பர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும், கிளம்புங்கன்ற மாதிரி போலீஸா அனுப்பி விடுறாரு. திருவிழாலாம் வந்தா காசை கலெக்ட் பண்ணி தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திருவிழா வந்திருக்கு. இப்ப இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து காசை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்கு ஷில்பாவும் ஹெல்ப்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இவங்க காசெல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப திருவிழாக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி இவங்க ஜாலியா டான்ஸ்லாம் பண்றாங்க. இப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு அந்த அஜய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறான். இந்த குரூப் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த குரூப்புமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவன் நிறைய ஆளோட வந்திருக்கான்ல, கஷ்டப்பட்டு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துல ஒரு போலீஸ் என்ட்ரியை கொடுக்கிறாரு. இவரோட பேரு சத்யா அப்படின்றது. புது இன்ஸ்பெக்டரா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவர் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் ஷில்பா சில விஷயங்களை சொல்றாங்க. ஏற்கனவே இவன் பிரச்சனை பண்ணா, இவங்க தான் காப்பாத்தினாங்க, இவங்களை அடிக்கிறதுக்காக தான் ஆளுங்களை கூட்டு வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இது மூலியமா அந்த அஜய் மேலதான் தப்பு இருக்குன்றதை இந்த சத்யா புரிஞ்சுக்கிறாரு. நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவங்க கூட சண்டை போடுறாரு. சத்யா பயங்கரமா சண்டை போடுறாரு. எல்லாரையும் ஈஸியா அடிச்சு போட்டுறாரு.
நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செலிப்ரேஷனை ஆரம்பிச்சு விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவர் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸுங்கெல்லாம் வராங்க. அவங்களுமே அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துருப்பாங்க. அதனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. ஒரே ஒருத்த மட்டும் தான் செல்லுக்குள்ள இருக்கான். அவன் பேரு ஸ்ரீகுட்டன் அப்படின்றது. யார் இந்த ஸ்ரீகுட்டன் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. இவனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணுவான் போல. ஆனா இப்ப எந்த ஒரு திருட்டையும் பண்ணல சார். ஆனா என்ன கூட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி ஸ்ரீகுட்டன் சொல்றான். இவன் என்ன திருட்டியா பண்ணான்னு கேட்டா போலீஸுங்களால சொல்ல முடியல. ஏன்னா அவன் பிரசன்ட்ல எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். சந்தேகத்தை அடிப்படையில தான் கூட்டு வந்திருப்பாங்க. சந்தேகத்தை அடிப்படையிலாம் ஒருத்தனை வச்சிருக்க கூடாது. ஸ்ரீகுட்டா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவருமே அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப புதுசா வந்த சத்யா இருக்காருல, வேற என்னென்ன கேஸ்லாம் இருக்கு அந்த கேஸ் டீடைல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் எப்பவுமே போல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி பஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கும் ஒரு பெரியவர்கிட்ட இருந்து காசு திருடு போயிருக்கு போல. இத பத்தி போலீஸுங்க இருக்காங்கல்ல, சத்யா கிட்ட சொல்றாங்க. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததா சொன்னீங்கல்ல, சரி உள்ள அனுப்புங்க நான் பேசுறேன்ற மாதிரி சத்யா சொல்லியிருப்பாரு. இப்ப காசை இழந்த பெரியவர் வந்துடுறாரு. சார் இந்த இடத்துல தான் காசு காணாம போனதை நான் ஃபீல் பண்ணேன் சார், பெரிய அமௌண்ட் சார், ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆளுங்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க, யார்கிட்டயும் காசு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப சத்யா என்ன பண்றாருன்னா, காசு திருடு போன டைம் யாரெல்லாம் பக்கத்துல இருந்தாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு 4-5 பேர் தான் பக்கத்துல இருந்திருப்பாங்க. அவங்கள நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது காசு இல்லைன்றது தெரிய வருது. சார் சத்தியமா நாங்க எடுக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, நீ வான்ற மாதிரி கண்டக்டரை கூப்பிடுறாரு. ஏன்னா அந்த டைம் கண்டக்டரும் பக்கத்துல இருந்திருப்பாரு. சார் நான் எதுக்கு சார் எடுக்க போறேன், நான்லாம் எடுக்கலன்ற மாதிரி கண்டக்டர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வான்ற மாதிரி அவர் கையில இருக்க அந்த மிஷின், இதை தாண்டி பேக் எல்லாத்தையும் வாங்கி செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேக்குக்குள்ளதான் அவர் காசு எடுத்து வச்சிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி திருட்டு நடந்தது இல்ல, அப்பயும் இந்த கண்டக்டர் தான் வேலையை காமிச்சிருப்பாரு. கண்டுபிடிச்ச சத்யா இருக்கார்ல, இப்படிதான் காசு திருடுவியா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிக்கிறாரு. சத்யாவை பொறுத்த வரைக்கும் திறமையான போலீஸ்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சத்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு மிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை சால்வ் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 கொலை நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நைட்டு நேரம் யாருமே போக கூடாதுன்ற மாதிரி அந்த வீட்டை லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, ஆனா இவர் போலான்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துட்டு இருக்காரு. இப்ப ஷில்பா இருக்காங்கல்ல, கோயில்ல வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஸ்ரீகுட்டன் பேச்சு கொடுக்குறாரு. ஸ்ரீகுட்டனை பொறுத்த வரைக்கும் அனாத மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவாரு போல. இப்ப இவங்களுமே பிரசாதத்தெல்லாம் இவர்கிட்ட தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும் போது யாடகடமா ஒரு கார் டிரைவர் இடிக்கிற மாதிரி வந்திருப்பாரு. இவங்க சடனா வந்ததுனால அவர் இடிக்கிற மாதிரி வந்திருப்பாரு. இதெல்லாம் பாக்குற ஸ்ரீகுட்டன் இருக்காருல, பார்த்து வரமாட்டியான்ற மாதிரி போட்டு அடிக்கிறாரு. நீ பார்த்து போ அப்படின்ற மாதிரி இவங்களையும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப சத்யா இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க டீ கடைக்கு வந்துடுறாரு. டீ கடைக்கு வந்தவர் நைஸா அந்த வீட்டை பத்தி பேச்சு கொடுக்குறாரு. அந்த வீட்டுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, என்ன மர்மம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, பையன் காணாம போயிட்டான், பொண்ணு மட்டும் தான் தப்புச்சான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ்ல ஒருத்தர் பேட்டி தரதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா கிரைம் எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரா இருப்பாரு. இவங்க ஊரை சேர்ந்தவரா இருப்பாரு. அதனால தான் இந்த ஷோவை இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கிரைமை சூப்பரா அப்சர்வ் பண்ணி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இவர் நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பார்ல, அதுல ஒரு கேஸை வந்து எக்ஸாம்பிளா சொல்றாரு. இவர் சூப்பரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப வேலையில இருந்து ஓய்வு பெற்றுட்டேன், என் சொந்த ஊர்ல தான் இதுக்கப்புறம் இருக்க போறேன்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ராஜேந்திரனா காட்டுறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண வேலை பார்த்த ராஜேந்திரன் இப்ப வட்டிக்கு விடுற வேலை எல்லாம் பாக்குறாரு. நிறைய பேருக்கு வட்டிக்கு பெரிய அமௌண்ட் எல்லாம் தந்திருப்பாரு போல. அமௌண்ட் எப்படா தருவீங்கன்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரோட வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும் போல. ஸ்ரீகுட்டா இங்க வான்ற மாதிரி ஸ்ரீகுட்டா கிட்ட வேலையை பத்தி சொல்றாரு. சரி வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீகுட்டனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ராஜேந்திரன் வீட்டுக்கு வந்தவர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது போல, கேட்கலான்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. காலையில சமயம் ராஜேந்திரன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு சரக்கு அடைச்சதுனால நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் கழுத்துல செயின்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை இவர் குறுகுறுன்னு பாக்குறாரு. தூக்கிடுவாருன்னு நினைச்சா தூக்கலாம் மாட்டாரு. இவரை நிமித்தி படுக்க வச்சிடுறாரு. நைட்டு நேரம் சத்யா ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஷில்பா நடந்து போறத பாக்குறாரு. இந்த நேரத்துல எதுக்குமா வெளியெல்லாம் வந்த, வீட்டுக்கு தானே போற, நான் வேணா உன்னை டிராப் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார் பரவாயில்ல நானே போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அட வாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேமா போய்க்கோ, பார்த்து போ அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில அந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க. யாருமே போக மாட்டாங்கல்ல, அந்த வீட்டுல ஒரு பாடி இருந்திருக்கு. எப்ப நடந்ததுன்னு தெரியல, யாரோ எதர்ச்சியா வரும்போது பார்த்திருக்காங்க, தகவலை கொடுத்திருக்காங்க. பாடியோட ஃபேஸ் அந்த சைடு திரும்பின மாதிரி இருக்கு. பாடியை திருப்புங்கன்ற மாதிரி சத்யா சொல்றாரு. ஆளுங்களும் திருப்புறாங்க. ஆக்சுவலா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமியாரை காமிச்சாங்கல்ல, அந்த சாமியார் தான் கொல்லப்பட்டிருக்கிறது தெரியுது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எப்படி கொல்லப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த சாமியார் கொல்லப்பட்டிருக்காரு.
என்ன 15 வருஷம் கழிச்சு இந்த சாமியார் கொல்லப்பட்டிருக்காரு, இந்த சாமியார் இத்தனை வருஷம் இந்த ஊர்லயே இல்லையே, திடீர்னு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து கொல்லப்பட்டிருக்காருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஷில்பாவும் இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. இவர் கீழே கொல்லப்பட்டிருக்காருன்னா ஷில்பா மேல கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு அந்த அனலைசரும் வந்துடுறாரு, கிரைம் எல்லாம் அனலைஸ் பண்ணுவார்ல, அவருமே இந்த இடத்துக்கு வந்து அவர் பங்குக்கு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஷில்பா இறந்து போனதை நினைச்சு அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஷில்பாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க தான் அப்பாக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு குரூப் நமக்கு காமிச்சாங்கல்ல, அதுல ஒருத்தர் ஷில்பாவை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. அதனால இந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சோழி எல்லாம் உருட்டி சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட வந்திருக்காரு. சோழியை உருட்டி இவருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனை வீட்டுல ஒரு நபர் இருந்திருப்பாரு. அவருக்கு தங்கம்னா கொல்ல பிரியம். தங்கத்தை எடுத்துட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்க கதையை முடிச்சு சாமர்த்தியமா அந்த தங்கத்தை இவர் திருடி வச்சுப்பாரு. அப்படி சேர்த்து வச்ச தங்கம் இருக்கு பாத்தீங்களா, கிலோ கணக்குல அவரோட வீட்டுல இருக்கு போல. எங்க இருக்குன்றது யாருக்குமே தெரியல. அது அவர் இன்னமும் பேயா இருந்து பாதுகாக்கிறாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு போல. அந்த பெரியவர்கிட்ட பேசின இந்த கேங் இருக்காங்கல்ல, இந்த சத்யாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சார், அந்த ஷில்பா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார், அந்த அப்பாவையே யாரோ சாவடிச்சிட்டாங்க, நீங்க தான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு தானே நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த வீட்டுக்கு போலான்ற மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வீட்டுல ஒரு பர்டிகுலர் ரூமை மட்டும் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு நல்லா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை இவர் ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார், இதெல்லாம் ஓபன் பண்ணிடாதீங்க சார், பெரிய பிரச்சனை வந்துடும் சார், கஷ்டப்பட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, ஓகேன்ற மாதிரி இவரை நிறுத்திடுறாரு. ஏற்கனவே ஒரு அனலைசரை காமிச்சாங்கல்ல, அதாவது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை காமிச்சாங்கல்ல, அவர் இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. சார், நீங்க அனலைஸ் பண்ணதுல தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காரணம் 2 கொலையும் ஒரே நபர் தான் பண்ணியிருக்கிறதா இவங்க சைட்ல இருக்க டாக்டர்ஸ் ஃபாரன்சிக் டீம்லாம் ரிப்போர்ட்டை தந்திருப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா 2 கொலையும் வேற வேற ஆள் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த சாமியாரை கொலை பண்ணது ஒரு நபரு, அதே மாதிரி ஷில்பாவை கொலை பண்ணது வேற ஒரு நபருன்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு சொல்றீங்கன்ற மாதிரி சத்யா கேக்குறாரு. இவருமே அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை வச்சிருக்காருல, அது எல்லாத்தையும் இந்த இடத்துல சத்யாக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. ஷில்பா இறந்து போய் 1 வாரம் ஆயிருச்சு, இன்னும் போலீஸ் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. அதனால இந்த கேங்க சேர்ந்தவங்க ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஸ்ரீகுட்டன் ஓரளவுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சவன் தான், அவங்க கிட்ட தான் ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. நாங்க சில ஆளுங்களோட பேரை எழுதியிருக்கோம், அந்த ஆளுங்க வீட்டுல போய் நீ செக் பண்ணும், ஏதாவது கிடைக்குதா பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஆளுங்க ஷில்பாவோட கொலையில சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த எம்எல்ஏக்கு தெரிஞ்ச பையனா அஜய்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன்லாம் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஸ்ரீகுட்டனும் உதவி பண்ணலான்னு முடிவு பண்றாரு. ஏன்னா இவருக்குமே இறந்து போன அந்த ஷில்பாவை கொஞ்சம் பிடிக்கும். அந்த பொண்ணுக்காக இந்த விஷயத்த பண்ணலான்னு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயா இறங்கிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அஜய் வீட்டுக்குள்ள இறங்குறாரு, அதே மாதிரி ராஜேந்திரன் வீட்டுக்குள்ள இறங்குறாரு. இதை தாண்டி இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் செல்வந்தர்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இறங்கிட்டு இருக்காரு. அப்படி இவர் இறங்கி தேடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பிடிச்சிடுறாரு. எதுக்காகடா இப்படி பண்ற, இரு கம்ப்ளைண்ட் பண்றன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல, நாங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றோம்னு ஸ்ரீகுட்டன் சொல்லிட்டாரு. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கும் வேணும், நீ தாராளமா என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயா நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிற சத்யாவோட வீட்டுக்குள்ள கூட நுழையிறாங்க. ஏன்னா அவர் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு யோசிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இப்ப ஒய்ஃப் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், சீக்கிரமா வந்துருவேன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த வழியா ஒரு லாரி இருக்கு பாத்தீங்களா, வேணும்ட்டே வந்து இவரோட காரை இடிச்சு தூக்குது. இவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு போல. சத்யாவும் தகவல் கேள்விப்பட்ட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கண்டிஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காரு, பொழைக்கிறதே கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரோ திட்டமிட்டு தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்கன்றது சத்யாக்கு தெரிஞ்சிருது. இப்ப சத்யாவோட சீனியர் இருக்கார்ல, சத்யாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சத்யா, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, குற்றவாளியை எப்பதான் பிடிப்பீங்க, இல்ல வேற ஆபீசர் கிட்ட கேஸ தந்துருவான்ற மாதிரி கேக்குறாரு. சார், அப்படிலாம் இல்ல சார், நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே உண்மையான குற்றவாளியை நான் பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ஊரை சேர்ந்தவங்களும் சத்யா கேஸ சால்வ் பண்ணிடுவாருன்ற மாதிரிலாம் நம்பி இருப்பாங்க. ஆனா நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, இது வேலைக்காவது. சத்யாக்கு மேல இருக்க ஆபீசரை பார்க்க போலான்ற மாதிரி மேல இருக்க ஆபீசரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க சில தகவலை சேகரிச்சிருப்பாங்க. அந்த தகவலெல்லாம் இந்த ஆபீசர் கிட்ட தந்துட்டு இருக்காங்க. சார், இந்த ஆங்கிள் விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்ற மாதிரி இந்த ஆபீசரும் ஏத்துக்கிறாரு. அது என்னன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி சாமியார் மாதிரி ஒரு நபர் இங்க இருந்தாரு பாத்தீங்களா, அவர் உண்மையான சாமியார்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏமாத்து பேர்வெளியா இருப்பாரு. ஒவ்வொரு ஊர்லயும் சாமியார்ன்ற மாதிரி ஏமாத்துவாரு. அங்க ஏதாவது திருட முடிஞ்சா திருடிப்பாரு. இத பத்தி விசாரிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரிய வருது, அந்த சாமியார் 15 வருஷம் கழிச்சு திரும்பி எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தாரு, அந்த வீட்டுல இருந்து எதையோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அங்க புதையெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்கல்ல, அந்த புதையில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அப்பதான் யாரோ சாவடிச்சிருக்காங்க. இந்த ஆங்கிள் நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் யோசிக்கிறாங்க. அதாவது
சத்யாக்கு மேல இருக்காங்கல்ல அந்த போலீஸுங்களா இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலியமா சில தகவல் உங்களுக்கு தெரிய வருது போல. அதை பத்தி இந்த போலீஸும் இவருக்கு மேல இருக்க போலீஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப போலீஸுங்களாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க. குற்றவாளியை நாங்க புடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. யாரு குற்றவாளின்றத பாக்குறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே வராங்க. பார்த்தா குற்றவாளியா யாரை தெரியுமா கூட்டு வராங்க? சத்யாவை தான் கூட்டு வராங்க. அப்ப இவன் தான் குற்றத்தை பண்ணிருக்கானான்ற மாதிரி எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மீடியாவும் இந்த விஷயத்தை நியூஸா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சத்யாவை மீடியாவெல்லாம் தாண்டி இவங்களுமே உள்ள கூட்டு வந்துடுறாங்க. சத்யாவை எதுக்காக இவங்க கூட்டு வந்திருக்காங்கன்னு இப்பதான் தெரிய வருது. சத்யா அந்த நாள் நைட்டு வீட்டுல இருந்திருக்க மாட்டாரு. அந்த பொண்ணு கொல்லப்பட்டா பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த நபர் கொல்லப்பட்டாரு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்டே இவர் போயிருக்காருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் அந்த இடத்துக்கு போயிருக்க, இந்த 2 கொலையும் நீ தான் பண்ணிருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா இந்த விஷயத்தை நான் பண்ணல, நான் சொல்றத முதல்ல பொறுமையா கேளுங்க சார், நான் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக தான் சில விஷயங்களை பண்ணேன்னு சொல்லிட்டாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல அதை சால்வ் பண்றதுக்காக அப்பப்ப அந்த வீட்டு பக்கம் போவாரு. ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த வீட்டுக்கு இவர் போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த டைம் என்ன நடந்ததுன்றத தெளிவா காட்டுறாங்க. அங்க இருந்து ஒரு ஓலைச்சுவடியை எடுத்திருப்பாரு. அந்த ஓலைச்சுவடியில என்ன இருந்தது அப்படின்றத இங்க இருக்க ஆபீசருங்க கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா வெள்ளக்காரங்களா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் செல்வந்தர் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. மத்தவங்க கிட்ட இருக்க செல்வத்தெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் இந்த வீட்ல தான் மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த செல்வத்துக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அப்படி யோசிச்சவர் என்ன பண்றாருன்னா, ராஜேந்திரனை பாக்குறதுக்காக ராஜேந்திரன் வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்க தான் புதுசா வந்திருக்க போலீஸ் போல அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் சகஜமா இவர்கிட்ட பேசுறாரு. இவருமே ராஜேந்திரன் கிட்ட சாதாரணமா பேசுறாரு. அப்படி பேசுற இவர் இருக்கார்ல, எப்படி திடீர்னு இவ்வளவு வசதியா மாறினீங்க, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாட்டரி அடிச்சது, அதுல இருந்து எனக்கு 15 கோடி கிடைச்சது, அது மூலியமா தான் இவ்வளவு வசதியா மாறிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியான்ற மாதிரி இவர் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. சட்டுன்னு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா, இந்த ராஜேந்திரனை அட்டாக் பண்றாரு. யார்கிட்டடா கதை விட்டுட்டு இருக்க, எப்படி உனக்கு காசு கிடைச்சது, ஒழுங்கு ரீதியா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ராஜேந்திரன் பயப்படுறாரு. நான் சொல்லிடுறேன், அந்த சாமியார் மூலியமா தான் கிடைச்சதுன்ற மாதிரி சொல்றாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாமியாரும் ராஜேந்திரனும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இங்க இருக்க புதையல கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சாமியார் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. ஆனா புதையல் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த காளி சிலையில ஒரு நெக்லஸ் மட்டும் இருக்கு. இப்போதைக்கு இந்த நெக்லஸை எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி அந்த நெக்லஸை பிச்சு எடுத்திருப்பாரு. மொட்டை ராஜேந்திரன் அது வரைக்கும் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த சாமியாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேற வழியே இல்லாம அந்த ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் இவங்க சாவடிச்சிடுறாங்க. அந்த விஷயத்தை அந்த சின்ன பையன் பார்த்திருப்பான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். அந்த சின்ன பையனை பிடிக்க முடியலன்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்றாரு. சரி வீடு பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சாமியார் கூப்பிட்டு கிளம்பி இருப்பாரு. அந்த சாமியார் பாதி காசு எடுத்திருப்பாரு, இவர் பாதி காசு எடுத்திருப்பாரு. ராஜேந்திரன் சேர்த்து வச்ச மாதிரி அந்த சாமியார் சேர்த்து வச்சிருக்க மாட்டாரு, அழிச்சிருப்பாரு. அதனால திரும்பி அந்த புதையலை எடுக்க போறேன்னு ராஜேந்திரன் கிட்ட சொல்லியிருப்பாரு. இன்னைக்குதான் நுழைய போறதா சொன்னாருன்ற மாதிரிலாம் ராஜேந்திரன் சொல்லிட்டாரு. இதெல்லாம் வச்சுதான் நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு சத்யா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப சத்யாக்கு ஷில்பா பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஷில்பா ஏதோ ஒரு ஆண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, புதையலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப அங்க இருந்து கிளம்பும் போது ஷில்பா தெரியாதனமா இந்த சத்யாவை பாத்துறாங்க. இப்ப சத்யாவை பார்த்தவங்க கத்த பாக்குறாங்க. கத்தாத அப்படின்ற மாதிரி தடுக்கிறாரு. அப்படி தடுக்கும் போது அவங்க ஸ்லிப் ஆன மாதிரி இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்ததுல அவங்க இறந்து போயிடுறாங்க. ராஜேந்திரன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சாமியார் வர மாதிரி பிளான் இருந்தது இல்ல, அந்த சாமியார் கிட்ட தான் இந்த ஷில்பா பேசியிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் இப்ப சாமியாரை தேடலான்னு பார்த்தா அந்த சாமியாரும் கொல்லப்பட்டிருக்காரு. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சாமியாரை எப்படி கொலை பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம், அதாவது கழுத்துல குத்தி சாவடிச்சிருக்காங்கல்ல அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம் இவரும் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆக மொத்தத்துல அந்த பொண்ணு தெரியாம தான் இறந்து போயிருப்பாங்க. இவர் தப்பிக்கணும்ன்றதுக்காக சாமியாரை கொன்ன பேட்டர்ன்லயே கொலை பண்ணிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் அந்த டாக்டர் கண்டுபிடிச்சிட்டார்ல, 2 கொலையும் வேற ஆளுங்க பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டார்ல, அதனால தான் டாக்டரை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. இந்த சத்யா கெட்டவர்னு சொல்ல முடியாது. ராஜேந்திரன் கிட்ட பேசினதை வச்சு அந்த சாமியார் வருவாரு, அமுக்கலான்ற மாதிரி தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. தெரியாதனமா அந்த பொண்ணு வந்திருப்பாங்க, பயந்து ஓட ட்ரை பண்ணவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த கொலையில இவரு சிக்கிக்கிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. ஆனா அந்த ஷில்பா யார்கிட்ட பேசினாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் விளக்கை ஏத்தி வச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஏதோ சீக்ரெட்டான ஒரு வழிக்குள்ள போறாரு. அந்த வழிக்குள்ள பார்த்தா நிறைய டைமண்ட்ஸ், நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இங்கதான் பத்திரமா இருக்கு போல. இவர் தான் அதை பாதுகாத்துட்டு இருக்காரு போல. இப்பதான் இதெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கிறது யாருன்றத ரிவீல் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்ரீகுட்டன் தான். ஷில்பாக்கு ஒரு அண்ணன் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த அண்ணன் தான் ஸ்ரீகுட்டனா இருப்பாரு. தங்கச்சி கிட்ட அன்னைக்கு நைட்டு அண்ணன் தான் பேசியிருக்காரு போல. சத்யாக்கு இவரோட வாய்ஸ் சரியா தெரியல.
சோ இவரை பொறுத்த வரைக்கும் அங்க புதையல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படி கண்டுபிடிச்சவரு அந்த புதையலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் ராஜேந்திரனை பார்க்கும்போது ராஜேந்திரன் கழுத்துல இருக்க நகையை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவர் உண்மையில நகையை பார்த்திருக்க மாட்டாரு, பேசாம சாவடிச்சிடலாமான்ற மாதிரி பார்த்திருப்பாரு. சரி வேணான்ற மாதிரி சாவடிக்காம விட்டுருப்பாரு. தங்கச்சி கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் இப்ப ரீசெண்டா தான் சொல்லியிருக்காரு போல. அன்னைக்குன்னு பார்த்து தங்கச்சி சத்யாவோட கண்ணில் பட்டு பயந்திருப்பாங்க, தெரியாதனமா அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இப்ப அதனால சத்யாவும் மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்ரீகுட்டனி இந்த புதையலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சபதம்லாம் எடுக்கிறாரு. அந்த காளி சிலை முன்னாடி சபதம்லாம் எடுக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை வித்தியாசமா இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.